எனக்கு சமைக்கிறது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் மனசாட்சியில கை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமா? அக்கா உங்களுக்கு சந்தோஷமா? இதை உங்க வீட்டுக்காட்ட மாத்தி கேட்டிருக்கணும். சாரி, தப்பா கேட்டுட்டேன். ஆப்போசிட்ல ஒரு 3 பேர் வந்திருக்காங்களா, உங்க 3 பேருக்கு சமைக்கிறதுல சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? சரி, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க? இட்லி பொங்கல். ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, பொங்கல் நல்லா கொல கொலன்னு இருந்திருக்குமே. ஏன்னா நானும் அதான் சாப்பிட்டேன். மத்தியானம் சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட கொடுத்துருப்பாங்களே, ஏன்னா நானும் அதான் சாப்பிட்டேன். சரி, உங்களுக்கு சமையல் தான் பிடிக்குமே, ஏன் நீங்க வீட்டில இருந்தே நேத்தே சமைச்சு இன்னைக்கு எடுத்துட்டு வரக்கூடாது? ஏன் இங்க வந்தா மட்டும் ஹோட்டல்ல திங்கணும், எங்களுக்கு சமைக்கிறது கஷ்டம். சரி சரி, எடுத்துட்டு வர முடியல, நேற்று சமைச்சா கெட்டு போயிடும். ஓகே, ஒரு அடுப்பை ஹேண்ட் பேக்குக்கு பதிலாக கழுத்துல ஸ்டவ்வை மாட்டி தூக்கிட்டு வர வேண்டியதானே? கார்த்திகா குக்கரை தூக்கிட்டு வர வேண்டியதானே? சும்மா வாய் இருக்குன்னு எதையாவது பேசக்கூடாது. சரி, இன்னைக்கு பெண்களுக்கு தான் சமையல்லாம் நல்ல மகிழ்ச்சிங்கிறீங்களே, அப்புறம் ஏன் தெருவுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு? தெரு முனையில இன்னைக்கு பாருங்க, காலையில் எல்லாரும் அத்தனை டீ கடையில் 5 மணிக்கு டீ கடையை தந்து வைக்கிறாங்க. ஏன்? ஆமா, ஏன்னா வீட்டில் நீங்க வைக்கிற டீ நல்லா இல்லைன்னா எல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க. அதுலேயும் கார்த்திகாலாம் பாருங்க, பெண்கள் நாங்கள்லாம் இன்னைக்கு சமைச்சு லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறோமா. நீங்க சமைச்சு லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, அதை சாப்பிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட முடியுதா? மேலே போகுது கீழே வருது. இது ஒரு சமையல்? இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியா? சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? எல்லாருக்கும் சாப்பாடு தானா முக்கியம்? உண்மையை சொல்றேன், எல்லாருக்கும் சாப்பாடு தான் முக்கியம். ஆனா இந்த கேள்வி எப்படி நீங்க கேட்கணும்னா, உங்களுக்கு சமைச்சு சாப்பிட பிடிக்குமா இல்ல கடையில வாங்கி சாப்பிட பிடிக்குமா? கடையில வாங்கி சாப்பிடத்தான் பிடிக்கும், சமைச்சு சாப்பிட யாருக்கும் பிடிக்காது. அடுத்து நாங்க வைக்கிறது, அவங்க அந்த அக்கா கார்த்திகா ரசம் வைப்பாங்களாம், அவங்க வீட்டுக்காது. அடியே, இது ரசமா இல்ல அது ரசமானு கேட்பாதான். முதல்ல அந்த மனுஷனை கூப்பிட்டு நல்ல கண்டாக்டரா செக் பண்ணணும். ரசத்துக்கும் அதிரசத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? ரசம் தண்ணியா இருக்கும், அது ரசம் உருண்டையா, அதுக்கு ரைமிங்க. அது ரசமா இல்ல நீங்க வைக்கிற விஷமானு அவட்ட போய் கேட்டாதான் தெரியும். சும்மா இங்க வந்து அளந்து விடுறது. ஒரு நாள் கூட்டு வாங்கலாம், என்ன நான் கேட்கிறேன், அண்ணா ரசத்துக்கும் அது ரசத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதான்ட்டு. பாவி மனுஷனை போட்டு. அடுத்து இன்னொன்று, நான் வாழைப்பூல வடை வைப்பேன், சங்குப்பூல ரசம் வைப்பேன். வாழைப்பூ சங்குப்பூலாம் நீங்க வைக்க வேணாம். நீங்க சமைக்கும் போது உங்க மூஞ்சில சிரிப்பு இருக்கா? எந்த பெண்களாவது சமைக்கும் போது மூஞ்சில சிரிப்பு இருக்கா? அப்படியே மூஞ்சி அப்படி முக்கோண சைஸ்ல வச்சுக்கிட்டு, இந்த வீட்டுல நான் ஒருத்தி தான் சமைச்சு கொட்டணும், எப்ப பாரு உட்கார்ந்து தின்னுக்கிட்டே இருக்க சொல்லி கரிச்சு கொட்டுறீங்களா இல்லையா?